வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு கேட்டால், இதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர், இந்த எலக்ட்ரானிக் இன்வெர்ட்டர் இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது, ரெண்டு ஏசி அவுட்புட் சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் பீஸ் ஹோல்டரோட ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஒயர் இருக்குது. இதில் பேட்டரியிலிருந்து இதில் சப்ளை கொடுக்கணும். ஒரு 12 வோல்ட் டிசி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இதில் ஏசி வோல்ட் ஆர் டிசி வோல்ட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். வேணும்னா இந்த போர்டுக்குள்ளே நம்ம அல்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அவுட்புட் டைரெக்டாக 250 வோல்ட் டிசி வரும். இது என்ன அவுட்புட் இருக்குன்னா, இது உங்களுக்கு ஒரு எல்இடி பல்பு லோடு கொடுக்கலாம். வேறு அதை விட்டுட்டு வேறு எந்த லோடும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர், ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணக்கூடியது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதில் சப்போஸ் தெரியாமல் இந்த சாக்கெட்டுக்குள்ளே ஏதாவது ஆணியோ ஏதாவது கண்டக்டரோ ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா சிவியராக சாக்கெட்டுக்க சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கைட்லைன்ஸோடு இதை ஒர்க் பண்ணுங்கள். நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், பவர் ஃபெயிலியர் ஆனவுடனே இன்வெர்ட்டர் வேலை செய்யணும். பவர் வந்தோடனே இன்வெர்ட்டர் வேலை செய்யக்கூடாது, கட் ஆஃப் ஆயிடணும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா நம்ம இப்போ தான் பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் வரோம். நிறைய சர்க்யூட் இருக்குது, மைக்ரோ ப்ராசர் பேஸில் வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம பிகினர்ஸ் மெல்ல சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்ன பண்ணுது, இது பேட்ரி கொடுத்துருக்கோம் சிம்பிள். இது இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணணுன்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் இந்த இன்வெர்ட்டர் வேலை செய்யும். இந்த இன்வெர்ட்டர் வேலை செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வோல்ட் எவ்வளோ வோல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், இன்வெர்ட்டருக்கு ஒரு 12 வோல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்வெர்ட்டருக்கு இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட், இங்கே இருக்கிற 12 வோல்ட் தானே, இதை இங்கே கொடுக்கணும். இந்த 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா இந்த இன்வெர்ட்டர் வேலை செய்யும். அதனால் எக்ஸ்ட்ரா லோடு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல லோடு 1, லோடு 2, லோடு 3, லோடு 4, L1 to L4. இதில் எல்லாமே எல்இடி பல்பாக இருக்கணும். எல்இடி பல்பாக கொடுங்க. உதாரணம் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும், 0.5 வாட்ஸில் இருந்து 3 வாட்ஸ், 5 வாட்ஸ், 7 வாட்ஸ், 9 வாட்ஸ், 11 வாட்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் 11 வாட்ஸை யூஸ் பண்ணால் கூட 4 பல்ப் யூஸ் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூம் 4 ரூம் இருந்தால் 4 ரூமுக்குமே இதை கொண்டு போகலாம். அப்போது கரண்ட் இல்லைங்கும் போது நம்ம இந்த பேட்டரியிலேருந்து தான் கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன், பேட்டரியோட மைனஸ் இது ஒரு காமன் மைனஸ். பேட்டரியில் இருக்கிற ப்ளஸ்ஸு இந்த இன்வெர்ட்டருக்கு வரணும். இந்த பேட்டரியில் இருக்கிற ப்ளஸ்ஸு இன்வெர்ட்டருக்கு வரணும் ஆட்டோமேட்டிக்காக, எப்போது கரண்ட்டு இல்லாத பொழுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாம் அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஒரு ரிலேவை யூஸ் பண்ணுறோம். ஒரு ரிலே பற்றி உங்களுக்கு தெரியும். ரிலே பற்றி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது ரிலே இருக்கும். மொத்தம் 5 டெர்மினல் இருக்கும், 5 கான்டாக்ட் பின் இருக்கும். இந்த இதுக்கு போல் அப்படின்னு பேர். இது வே. இது 2 காயில், இது நம்ம ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ரிலே காயில் பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் ரிலே இருக்குது, 6, 9, 12, 24 இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் ரிலே இருக்குது. இதான் ரிலே. பார்த்தா தெரியும். நீங்கள் அதுக்கு தான் இந்த ரிலே பற்றி தெரிஞ்சுக்கணும், இதில் இருக்கிற பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, படிப்பே இல்லைன்னா கூட ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு நேரில் படிக்க முடியும், வாய்ப்பு இல்லை, ஆன்லைன் மட்டும்தான். ஆன்லைன்லேயே மெல்ல ஸ்லோ ப்ராசஸ் கற்றுக்கணும் விருப்பப்படுறவங்க என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்க. நிறைய படிச்சுட்ருக்காங்க. படிப்பு முக்கியம் இல்லை, ஆர்வம் இருந்தால் போதும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும்தான் டெவலப் ஆகும். வேறு தொழிலெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு கண்டுபிடிச்சிட்டே வராங்க ஒவ்வொன்றுக்கும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. கண்டிப்பாக மேனுவலாக பண்ணியாகணும். ஒரு ரோபோ இண்டிவிஜுவலாக பண்ணாது. ஓகேவா? ஒரு ரோபோ
மணியை கவுண்ட் பண்ணோம், செக் பண்ணோம், எல்லாமே பண்ணிடும். ஓகே, ரோபோங்க தான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். எல்லா இடத்துலையுமே வண்டியோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணும் நாளைக்கு. ஆனால் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக ஒரு மனிதன் தான் பண்ணி ஆகணும். நீங்களோ நானாக பண்ணி ஆகணும் சொல்லப்போனால். ஓகே, அப்போது கண்டிப்பாக இதில் நல்ல ஃபீச்சர் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா சர்வீஸ் மட்டும்தான். நம்ம வீட்லேயே ஒரு 10 ப்ராடக்ட் மேலே இருக்கும். சர்வீஸ் பண்ண தெரியணும், நாலேஜ் வளர்த்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான கோர்சஸ் தான். அதனால் ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 கிளாஸ் நடத்துகிறோம். விருப்பமுள்ள ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். வரும்பொழுது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்போ சிம்பிளாக அந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்வெர்டர் போர்டு இருக்கிறது தெரியும், பேட்ரி இருக்கிறது தெரியும், பேட்டரியிலேருந்து சப்ளை கொடுத்தா இந்த லோடு ஒர்க் பண்ணணுன்னு தெரியும். இப்போ நமக்கு தேவையெல்லாம் அந்த டைம் ஏசி இருக்கா இல்லையான்னு சென்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு சிம்பிளான சர்க்யூட்டாக இருக்கணும். அந்த சர்க்யூட்டில் மெயின் என்ன இருக்குன்னா இந்த ரிலே. இதான் ரிலே பார்க்கல, இதான் ரிலே. இதில் 5 இந்த பார்க்க ஒரு சின்னதாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணுறேன். அப்போ இந்த ரிலே பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் ப்ராஜெக்டில் நான் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும், ரிலே இருக்கும், இல்லை 5 பின் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரிலேயில் இந்த காயிலுக்கு சப்ளை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ரிலேலையும் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணணுன்னா என்ன பண்ணும் பாருங்கள், இந்த போல்லேருந்து இந்த வேக்கு கான்டாக்ட் ஆகிட்டு இருக்குது நார்மலாக. அது பேர் நார்மலி க்ளோஸ் அப்படின்னு பேர். ரிலேயில் நார்மலி க்ளோஸ் இருக்குது, நார்மலி ஓப்பன் இருக்குது. ரிலே பற்றி டீப்பாக இனி ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் கான்டாக்ட் இருக்குன்னு என்ன அர்த்தம், இங்கே ப்ளஸ்ஸிலிருந்து வர்ற வோல்ட்டு நேராக இந்த வந்து நேராக போலுக்கு வந்து, போலிலிருந்து இந்த கான்டாக்ட் பின் வழியாக இந்த வேக்கு வருது. வேலிருந்து நேராக இன்வெர்ட்டருக்கு வந்தால் இன்வெர்ட்டர் வேலை செய்யும். ஏன்னா நெகட்டிவ் வந்து காமனாக கொடுத்தாச்சு, இது நெகட்டிவ் வந்து காமன். ஓகே, இந்த ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2.2K, இதுவும் 2.2K, 2 எல்இடி கொடுத்துருக்கு, ப்ளூ அண்ட் க்ரீன் கொடுத்துருக்கு. இப்போது பாசிட்டிவ் சப்ளை இங்கே வந்துச்சுன்னா இந்த இன்வெர்ட்ரு ஒர்க் பண்ணும். இந்த இன்வெர்ட்ரு ஒர்க் பண்ணும்பொழுது இந்த இடத்துல க்ரீன் எல்இடி எரியும். க்ரீன் எல்இடி எரிஞ்சால் என்ன அர்த்தம், ரிலே ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம், இன்வெர்ட்ரு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, ஒருவேளை இந்த போல்லிருந்து இங்கே கான்டாக்ட் ஆகிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்டாக்ட் கிட்டத்தட்ட என்சி லோடே கிடையாது. லோடு வந்து ஒன்லி இண்டிகேட்டர் தான் லோடு. அப்போ என்ன ஆகும், ஒருவேளை இந்த பாயிண்ட் இங்கே வந்துச்சுன்னா, இந்த கான்டாக்ட் இங்கே வந்துச்சுன்னா இன்வெர்ட்டருக்கு வர்ற சப்ளை முதல்ல கட் ஆயிரும். இன்வெர்ட்டருக்கு வர்ற சப்ளை கட் ஆகிட்டால் இந்த அவுட்புட் லோடு ஒர்க் பண்ணாது. அப்போது இந்த கான்டாக்ட் ஆகும் பொழுது இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணும். ப்ளூ கலர் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்கு, எல்இடி கொடுத்துருக்கு. அப்போ ப்ளூ கலர் எரிஞ்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு தான் 2 இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் செஞ்சால் மட்டும்தான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். யார் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக வர முடியும். ஓகே, இப்போ இந்த ரிலே காயிலுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் வேணும். அதுதான் ஒரு வோல்டேஜ் சென்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் தான். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கிரிட்டிக்கலெல்லாம் கிடையாது, ஐசி டிரான்சிஸ்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த ஃபார்முலா புரிஞ்சிருச்சா, பேட்டரியிலேருந்து சப்ளை இன்வெர்ட்டருக்கு வந்தால் இன்வெர்ட்டர் வேலை செய்யும், அது தெரிஞ்சது. இந்த சப்ளை வோல்ட்டு த்ரூ ரிலே வழியாக கொடுக்குறோம். இந்த ரிலே வந்து சென்ஸ் பண்ணுது ஏசி இருக்கா ஏசி இல்லையான்னு. ஏசி இல்லைன்னா மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டருக்கு சப்ளை போகணும், இது லோடு ஒர்க் பண்ணும். ஒருவேளை ஏசி இருந்துச்சுன்னா இன்வெர்ட்டர் கட் ஆஃப் ஆகணும், இந்த இண்டிகேட்டர் ப்ளூ எரியணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த சர்க்யூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும். ஓகேவா, இல்லை ரெடிமேடாக வேணுனாலும் எங்கிட்ட ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே, சரி. அப்போ இதை ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் வேணும் இல்லையா, அந்த சர்க்யூட் தான் இந்த சர்க்யூட். இப்போ இதில் என்ன இருக்குது, இது வந்து சுவிட்சு. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஒரு டிசி வோல்ட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு 12 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும், ஆஸ் பர் சர்க்யூட் படி இங்கே வந்து கான்டாக்ட் ஆகலை. அப்போ என்ன வரும், இதில் 0 வோல்ட்டு தான் வரும்.
அப்போ இது மேல் நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இதோட கான்டாக்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு கொடுக்குற வோல்ட்டு இங்கே வெளியே வந்துடும், ஒரு 12 வோல்ட் வெளியே வந்துடும். இந்த இடத்துல ரிலே காயில் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் கொடுத்தா இந்த காயில் ஒர்க் பண்ணும், எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா? அப்போது இது பிடிச்சு இழுக்கும், அப்போது ஓப்பன். ரிலே காயிலுக்கு சப்ளை வரல அப்படின்னா மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு போயிடும், இது இங்கே போயிடுச்சுன்னா அவுட்புட் வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிள். ஓகே, அப்போது ஒரு சுவிட்ச் லைனை நம்ம என்ன பண்ணுறோம், ரிலே காயில் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ ரிலே காயில் பாருங்கள், இதான் ரிலேவுக்கு இங்கே ப்ளஸ் வோல்ட் வரணும், இங்கே மைனஸ் வோல்ட் வரணும். ஓகே, சிம்பிளாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. ஃபேஸ் நியூட்ரல் 230 வோல்ட் உள்ளே கொடுக்குறோம். ஓகே, இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. 606 ஒரு 500 மில்லியம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் போதும். பழைய ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி வோல்ட் வந்துடும், இந்த இடத்துல ஏசி வந்துடும். சென்டர் பாயிண்ட் வந்து 0 மைனஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் மைனஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, IN 4007 1N ஆர் IN எப்படி வேணால் சொல்லலாம். 2 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்வே ரெக்டிஃபையர் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட்டாக மாறிடும். எவ்வளோ வோல்ட்டு? 606. இந்த கெப்பாசிட்டர் இருக்கிறனால 470 எப்படி 16 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கிறனால இந்த இடத்துல இந்த ரிலேக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா இது 5 வோல்ட் ரிலே. ஸோ அதனால தான் 606 யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 12012 யூஸ் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ என்கிட்ட இருக்குது, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வந்த உடனேயே இந்த இண்டிகேட்டர் எரியும். இதுதான் பவர் ஆன் இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணோம். இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணவே மெயின்ஸ் கார்டு ஓகே, ப்ரைமரி ஓகே, செகண்டரி ஓகே, ரெக்டிஃபையர் ஓகே, கண்டென்சர் ஓகே, எல்லாம் ஓகே, இது வரைக்கும் ஓகே. அப்போ ரிலே கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த ரிலேவுக்கு இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்தால் ரிலே டக்குன்னு சத்தம் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுனா பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு இல்லையா, அது என்னாகும், இங்கே நோக்கி உள்ளே வரும், இதில் கான்டாக்ட் ஆகிரும். அப்போ இங்கே என்ன கொடுக்குறோமோ அது வெளியே வந்துடும். அதாவது சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் பேட்டரி கொடுத்தா இந்த 12 வோல்ட் வந்துடும். அதைத்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராஜெக்ட் உண்டான மெட்டீரியல்ஸ் உங்கள் டேபிளில் எல்லாமே இருக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு காமனையும் உங்களுக்கு செக் பண்ண தெரியணும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காமனுடைய பேர் தெரியணும், அந்த காமனுடைய சிம்பிள் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபிள் கண்டிப்பாக தெரியணும். அது சரியாக வேலை செய்யுது இல்லையான்னு பார்க்குறதுக்கு மீட்டரில் செக் பண்ண தெரியணும். போத் அனலாக் டிஜிட்டல் 2 மீட்டர்லேயும் செக் பண்ண தெரியணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். நாம் இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு ஆட்டோ கட் ஆஃப் சிம்பிள் ஏசி சென்சார் சர்க்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஆட்டோ கட் ஆஃப் பிளாக் டயக்ராம் தான், உள்ளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது புரிஞ்சாவே நம்ம சர்வீஸ் பண்ணலாம் இம்மிடியேட்டாக, யார் வேணால் பண்ணலாம். சரி, இந்த அப்ளிகேஷன் எப்படி இந்த மாதிரி ஒரு போர்டுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு எதுக்கு தேவைப்படும் இப்போ பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ மறுபடியும் 1 செகண்ட். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சதே தான். என்னது, இப்போ வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர் வேலை செய்யலை, ஸோ அதனுடைய லோடு பல்ப் எதுவும் எரியலை. ஏன்னா இப்போ கரண்ட் இருக்குது, இது ரெட் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு. ஓகேவா? இந்த ப்ளூ இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருந்தாவே என்ன அர்த்தம், உங்களுக்கு இன்வெர்ட்டர் கட் ஆஃப்னு அர்த்தம். தென் இப்போது பவர் சப்ளை கட் பண்ணுறேன் பாருங்கள், இப்போது 2 பல்பும் எரிய ஆரம்பிக்குது. ஓகேவா? 2ம் எரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் 1 செகண்ட் ஆன் பண்ணேன், கரண்ட் வந்துருச்சு, உடனே கட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு, உடனே ஆட்டோமேட்டிக்காக எரியும். ரொம்ப சிம்பிளான இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஓகேவா? இதனுடைய காஸ்ட் வந்து 390 ரூபா. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இன்புட் கொடுத்தா அவுட்புட் சாக்கெட் வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு மல்டி யூஸஸ் தேவைப்படும். சரி, இந்த யூனிட்டுக்கு மட்டும்தான் தேவையா இந்த சர்க்யூட் அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு என்னென்ன தேவைப்படும், டிஃப்ரெண்ட் யூனிட் இருக்குது, பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த யூனிட்டுக்கு மட்டும்தான் இந்த சர்க்யூட் பொருந்தணும் இல்லை, எல்லா சர்க்யூட்டுக்குமே பொருந்தும்.
உதாரணமாக இந்த 400 வாட்ஸ் 500 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா இந்த இன்வெர்ட்டர், இதுக்கும் அதே மாதிரியே நம்ம செட் பண்ணிடலாம். கரண்ட் இல்லைன்னா டக்குன்னு உடனே இன்வெர்ட்டர் ஆன் ஆகிற மாதிரி. இது ஒரு வாட் இருக்குது, இது ஒரு வாட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 110 வாட்ஸ், இன்னொன்று வந்து 55 வாட்ஸ். அந்த 110 வாட்ஸ்லேயே இது ஹெவி, ஓகேவா. தென் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 200 வாட்ஸ், 4 மாஸ்பெட் இருக்குது. இதில் வந்து 8 மாஸ்பெட் இருக்குது, ஓகேவா. இது 400 to 500 வாட்ஸ் வரும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, ஓகேவா. இப்போது இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அதில் வித் சர்க்யூட் டயக்ராமோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் அண்ட் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.